சோசியல் மீடியா மூலமா பிரபலமானவங்க தான் ராகுல் டிக்கி. இவங்களுக்கு 27 வயசு தான் ஆகுது. இவங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க. ராகுலோட அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. இந்த நிலையில தன்னோட அம்மாவுக்கு ஒரே துணையா ராகுல் இருந்து வந்தாங்க. டிக்டாக் ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் அது மூலமா பல வீடியோக்கள் வெளியிட்டு ராகுல் பிரபலமானாங்க. பெண்கள் மாதிரி வேஷம் போட்டு பலரையுமே சிரிக்க வச்சிருக்கிறாங்க. ட்ரெண்டிங்ல என்னென்ன போயிட்டு இருக்குதோ அது ரிலேட்டடா வீடியோக்கள் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. டிக்டாக் ஆப் மூடப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமா வீடியோக்கள் போட ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியா மூலமா ராகுல அதிகமானவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் ராகுலுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கவுண்டம்பாடி நேரு நகர் பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட திருமணம் நடந்துச்சு. அந்த வகையில் நேற்று நைட்டு சுமார் 10:30 மணிக்கு ஈரோட்டிலேருந்து கவுண்டம்பாடிக்கு போயிருக்கிறாங்க ராகுல். அப்போ கவுண்டம்பாடிக்கு போகிற நுழைவு பாலத்தில் ராகுல் வேகமாக போனதா சொல்லப்படுது. அப்போ திடீர்னு கட்டுப்பாடு இழந்த அவங்களோட பைக்கு பாலத்தோட நடுவில் இருந்த சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்குது. இந்த விபத்தில் சுமார் 50 மீட்டர் தொலைவுக்கு அவங்களோட பைக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த விபத்தில் ராகுலோட தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. இதனால அவங்க சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நியூஸ் காலையிலேயே சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்குது. இதை பலருமே நம்ப முடியாம அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ராகுல் திரும்ப வந்து இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னோட அம்மா கூட ராகுல் டிக்கி ஒரு பேட்டியில கலந்துருக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அதில் ராகுல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா தான் என்னை வளர்த்து வர்றாங்க, அம்மா கஷ்டப்படுறத என்னால் ஏற்றுக்க முடியாது, அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும், அப்பாவோட அன்புக்காக நான் ஏங்கி இருக்கிறேன், அவரோட கதகதப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேன், அப்பாவோட அட்வைஸ் கிடைச்சிருந்தா என்னோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், என்னோட அம்மாவை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன், அம்மாவை எந்த இடத்துலையும் தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூடவே தான் நான் இருக்கிறேன், குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறேன், கிடைக்கிற நேரத்தில் சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து அவங்க அம்மாவுமே பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ராகுல் தான் எல்லாமே, என்னோட கணவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது ராகுல் மட்டும்தான், அவனோட சந்தோஷம்தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. அம்மாவும் மகனும் பேசின வீடியோ இப்போ பலரையுமே ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் ராகுலோட விபத்து பற்றி ராகுலோட தம்பியான கிஷோர் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க ராகுல் கிட்டத்தட்ட 4-5 படங்களில் கமிட் ஆகியிருந்தான், அவனா டெலிவிஷனில் ஒரு சின்ன ரோலில் வந்தால் கூட அப்படி கொண்டாடினோம், பெரிய ஸ்க்ரீனில் வந்தால் எப்படியெல்லாம் அவன் வருவான் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவன் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவனோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட வச்சுட்டான். ஹெல்மெட் போட்டு தான் எப்போவுமே பைக் ஓட்டுவான். நேற்று அவன் அப்படித்தான் பைக்கை ஓட்டினான். ஹெல்மெட் போட்டிருந்தோம், அவன் சம்பவ இடத்துல உயிரிழந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த ஹெல்மெட்டை அவன் தலையிலிருந்து எங்களால் கலட்டக்கூட முடியலை. ஊரையே அவன் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஒருத்தனுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அவன் நம்மளை பார்க்கும்போது சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். மனுஷன் ஒவ்வொருத்தரையும் அப்படி சிரிக்க வச்சுட்டு இருந்தான். ஆனா என் அண்ணன் இன்னைக்கு எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழ வச்சுட்டு போயிட்டான். மறைமுகமா பல நல்ல விஷயங்களை அவன் பண்ணியிருக்கிறான். அதை கூட இருந்த எங்கள்கிட்ட கூட சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீ இதை செய் அப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது தான் எனக்கு அவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறான் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. வாரமான கிறிஸ்துவ தேவாலயங்களில் முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வெள்ளிக்கிழமையான இஸ்லாமியர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல நல்ல விஷயங்களை அவன் பண்ணி வந்துட்டு இருந்தான். நீ இங்கே சிரிக்க வச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எங்கள் அண்ணனை இனி மேலே சிரிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ராகுலோட தம்பி கிஷோர் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க.